ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கோதுமை தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாங்க. எப்பயும் போல் செய்கிற கோதுமை தோசையை விட இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கேரட் ஒன்று துருவி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் காரத்திற்கேற்ப, பெரிய வெங்காயம் 2, மல்லித்தழை கொஞ்சமாக, இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கரைச்சி வச்சுட்டேங்க. உடனே நம்ம மாவை கரைச்சும் இன்ஸ்டண்ட்டாகவும் நம்ம இந்த தோசையை ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்ச மாவில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், துருவின கேரட், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு தேவைக்கேற்ப தூளுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்டம் வேணாங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காகவே இருக்கணும். முட்டை ஒன்று நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். இந்த முட்டைக்கு மட்டும் லைட்டாக தூளுப்பு ஆட் பண்ணி கலந்து வச்சுக்கலாம். கலந்து வச்ச இந்த முட்டையில் பொடியாக நறுக்கின மல்லித்தழையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஒரு தோசைக்கல் ஹீட் பண்ணிக்கலாம். கல் நல்லா ஹீட் ஆன உடனே நாம் இப்போது தோசை ஊற்றிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை எடுத்துக்கலாங்க. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். தோசை ஊற்றிட்டு தேவைக்கேற்ப எண்ணெய் விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு 1 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்கிறதுனால கோதுமை மாவு நல்லா வெந்துடும். இந்த வெந்த தோசை மேலே நம்ம கலக்கி வச்சுருக்கிற முட்டையை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்பூனில் எடுத்து விட்டு எல்லா பக்கமும் இந்த முட்டை படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. வெறும் கோதுமை தோசை இந்த மாதிரி ஊற்றி கொடுத்தோம்னா குட்டி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி முட்டை ஆட் பண்ணி கொடுத்து பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். இப்போது இந்த பக்கமும் நம்ம முட்டையை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். மாவு 1 மணி நேரம் நான் ஊற வச்சு இந்த மாதிரி ஊற்றும் பொழுது தோசை ஊற்றுறதுக்கும் சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும். 2 பக்கமும் இந்த மாதிரி முட்டையை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கக்கூடாதுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்தோம்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதே போல் நம்ம இன்னொரு தோசையும் ஊற்றிக்கலாம். இந்த ஹெல்த்தியான தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவும் நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வெவ்வேறு ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்க கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். சுட சுட சாப்பிடும் பொழுது சூப்பராக இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் தொட்டுக்க தேங்காய் சட்னியும் தக்காளி கத்திரிக்காய் 2ம் போட்ட கடையிலும் பண்ணியிருந்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.